We challenge you to find a better villa at just ₹1.29 crores in Kelambakam, Moyamar. பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுகிறது என்று முதலமைச்சர் விஜய் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆதரவு குரல்கள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் மற்றொரு புறம் இதற்கு எதிர்ப்பு குரல்களும் எழுந்திருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவொன்றிட்டிருக்கிறார். பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடுவது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை படுகுழியில் தள்ளிவிடும் என்று தெரிவித்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம். பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவது குறித்து மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய சமூக வலைதள பதிவு சொல்வது என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடுவது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை படுகுழியில தள்ளிரும் அப்படின்னு திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருக்கிறார். மு.க. ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில பரந்தூர் பன்னாட்டு விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இந்த அறிவிப்பு மாநில வளர்ச்சியை பல ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளிரும் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. அற்ப அரசியல் காரணங்களுக்காக தமிழ்நாட்டின் நலனை அடகு வைக்க கூடாது அப்படின்னு மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிவிப்பை 110 விதியின் கீழே இன்றைக்கு சட்டப்பேரவையில முதலமைச்சர் அறிவிக்கும் போது அதற்கான விவாதத்துக்கோ கருத்து தெரிவிக்கவோ கூட இடமில்லாம செஞ்சிருப்பது சரியில்லை அப்படின்னு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி, ஆட்டோமொபைல் என சகல துறையிலையும் முதலிடம் வகித்த தமிழ்நாட்டின் தலைநகர்ல உலக தரத்திலான ஒரு விமான நிலையம் அமைவது மிக மிக அவசியம் அப்படின்னும் அதை வேண்டாம் என மறுத்திருப்பது மாற்றம் அல்ல, பெருத்த ஏமாற்றம் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. சாத்தியமுள்ள அனைத்து மாற்று இடங்களையும் கவனமாக பரிசீலனை செஞ்சுதான் அதற்கு அப்புறம் தான் பரந்தூர் கடந்த திமுக ஆட்சியில தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னும் நிலம் கையகப்படுத்தலும் நிறைவடையும் தருவாயில இருக்கு. பல கட்ட படிகள் ஒப்புதல் நிறைவடைந்த நிலையில ஆட்சிக்கு வந்ததும் கட்டுமானம் விரைந்து தொடங்கப்பட்ட பல திட்டங்களை நாங்க வைத்திருந்தோம். தற்போது அமைந்துள்ள புதிய அரசு மீண்டும் வேறு இடத்தை தேர்வு செய்து பணிகள் தொடங்கும் முன் தமிழ்நாட்டின் மொத்த வளர்ச்சியே டிராப் ஆயிடும் அப்படின்னு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. முதலீட்டாளரின் முதல் முகவரியா திமுக ஆட்சியில இருந்த தமிழ்நாடு கடைசி இடத்துக்கு தள்ளப்படும் அப்படின்னும் முதலமைச்சரின் அறிவிப்பு நம் போட்டி மாநிலங்களுக்கு அடித்திருக்கக்கூடிய ஒரு ஜாக்பாட் அப்படின்னும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. கடைசியாக மு.க. ஸ்டாலின் சொல்லக்கூடிய செய்தி, தொழில் வளர்ச்சி இல்லாம $1 டிரில்லியன் $1.5 டிரில்லியன் என்ற பொருளாதார வளர்ச்சி இலக்குகள் சாத்தியமே இல்லை. எந்த ஒரு யோசனையும் ஆலோசனைகள் இல்லாம தாவேக அரசு எடுத்திருக்கும் இந்த முடிவு தமிழ்நாட்டு இளைஞர்களின் வேலைவாய்ப்பு கனவுகளை தகர்க்கும் பேரிடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படியா தமிழ்நாடு அரசு இந்த பரந்தூர் விமான நிலையம் கைவிடும் திட்டத்துக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. நன்றி ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. We challenge you to find a better villa at just ₹1.29 crores in Kelambakam, Moyamar.